ஐ சீலிங் இருக்குது, உங்களுக்கு வந்து சென்டரில் கிளாஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. அதில் சேஃப்டிக்காக எம்எஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்ட் ஒர்க் இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக போட்டு நார்த் ஃபேசிங் லேண்ட் ஏரியா, ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ரோடு இருக்குது, பேக் சைடில் சவுத் சைட்லேயும் உங்களுக்கு ரோடு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமே நீங்கள் வெளிச்சம் வர மாதிரி வீடை நல்லா பிளான் பண்ண முடியும். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ஃப்ளோர் லெவல்லேருந்து மேலே ரைஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். வாஸ்து முறைப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் வசந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வில் நீங்கள் வந்து ஒரு சோஃபா இன்டீரியர் ஒர்க் பண்ணிவிட்டு டஃப் அண்ட் கிளாஸு நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கூட நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கால் நடுங்குது வசந்த் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு. ஆக்சுவலாக என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. இங்கே பாருங்கள், பீச் வியூ இருக்குது பாருங்கள். அதை பார்த்தியா? அப்போ வந்து சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது பீச் சைடில் ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு லேண்டும் அப்ரூவல் இருக்குது, லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்கணும், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த வீடு நீங்கள் லோனில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட பரவாயில்லைங்க. உங்களுக்கு அந்த லோன் பேர்டனை கம்மி பண்ணுற விதமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸும் இருக்குது. நீங்கள் அதை ரெண்ட்டுக்கு கூட விட்டுக்கலாம். வீடு நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். நான் அந்த டியூப்ளெக்ஸில் தான் இருக்கேன். நல்லா பார்த்து ஒரு விஷயத்தையும் பில்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதை பாருங்கள், ஹால் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கிரில் எம்எஸ் எல்லாமே பார்த்து ஒரு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் டிசைனை பார்த்தீங்கன்னா அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா வந்துச்சான். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுலாம் அன்லாக் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்பராக ஆர்கிடெக்டை வச்சு இந்த வீடை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் லேண்டு வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பில்டர் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ வசந்த், இந்த டேலாகாப்பா எப்பயுமே சொல்கிறது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நான் ஒரு சில வீடியோவில் மட்டும் தான் சொல்லுவேன். அதை நீங்கள் குறிப்பிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்ச் பண்ணியிருப்பீங்க. எந்த விஷயத்துலையும் எந்த ஒரு விதத்துலையும் எனக்கு போய் சொல்லணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுவேன். எனக்கு நான் வீடை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி திருப்திகரமாக இருந்துச்சுன்னா அதையும் நான் வீடியோலேயே மென்ஷன் பண்ணுவேன். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்களே பாருங்கள், இப்போ நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கட்டுறீங்க அப்படின்னு கட்டிட்டு நீங்கள் வித்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் லேண்டு வாங்கி வீடு கட்டி அதில் ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் கொடுத்து 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா ஒய்டராக கிரானைட் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஐ சீலிங் இருக்குது, உங்களுக்கு வந்து சென்டரில் கிளாஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. அதில் சேஃப்டிக்காக எம்எஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டெரஸில் அப்பர் டெரஸ்க்கு போகிற வழியில் ஒரு ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்ட் ஒர்க் இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட இன்னொரு வீடியோ நம்ம தாம்பரத்தில் போட்டிருந்தேன், அதுலேயும் இருந்தது. இதுலேயும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடை வாங்கிட்டு செலவு இன்டீரியர் ஒர்க் பண்ணிடுங்க. வீடு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அம்சமாக அழகாக வரும். இன்றைக்கி நம்ம ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை கான் பிரிக் ஹோம்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக பில்டருடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க டேரெக்டாக பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாதுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி நான் மேனேஜ் பண்ணுறேன், பில்டர் கான்டாக்ட் நம்பர், ஓனர் கான்டாக்ட் நம்பர் எதாக இருந்தாலுமே நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். வீடியோவை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக இருக்காட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பில்டருங்க. நிறைய பெரிய லெவலெலாம் வசந்த் எனக்கு 10 வீடு 15 வீடு அந்த மாதிரிலாம் வேணாம்ப்பா, நான் வந்து குறிப்பிட்ட ஒரு 2 வீடு கட்டினாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து கட்டி சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா வீட்லையுமே நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுவேன், பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பில்டர் சைடில் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு 5 வீடு கட்டி சேல் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லேண்ட் வச்சிருக்கீங்க, இதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே பில்டரே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கூட கட்டிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வசதி நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நான் எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுக்க ஆசைப்படலை. எனக்கு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு எப்போ கரெக்டாக ஒரு வீடு எடுத்தால் நான் கரெக்டாக முடிப்பேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அப்போ தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பில்டர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எந்த அப்டேட்ஸ் ஆகும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க அம்மாக்கள் அப்பாக்கள் வால்யூம் ஃபுல்லாக வச்சுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரிமோட்டை பேரம் பேத்திட்டுலாம் கொடுத்துறாதீங்க. அவங்க கார்ட்டூன்ஸ் கேட்டு அடம்பிடிப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் வசந்த் மாமாவோட வீடியோ பாடுறாக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் உட்கார வச்சுட்டு குடும்பத்தோட எல்லாம் வீடியோ பாருங்கள். எனக்கு வீடு வாங்கி கொடுக்குறது, என்னால் வீடு வாங்குறீங்க அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற யார் வேணால் உரிமை எடுத்து சொல்லாமல் இருக்கலாமே தவிர அந்த உரிமை எனக்கு இருக்குது. அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அம்மா அப்பா அண்ணா அக்கா அப்படின்னு சொல்கிற உரிமை இருக்குது அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க மட்டும்தான் பெருமையாக சொல்லிக்க முடியும். அதில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கேன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஸ்டார்டிங் பிறந்ததுலேருந்தே நான் கொத்தனார் ஆவேன்னு சொல்லிட்டு சுற்றினேங்க. ஏன்னா அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாது இல்லையா. என்ன ஆக போகிற அப்படின்னு சின்னதில் இந்த மாதிரி குட்டி பாப்பா இருக்கும்போது கேட்டிங்கன்னா, இப்போ கூட குட்டி பாப்பா தான் ஒரு விஷயம், குட்டி பையனாக இருக்கும்போது கேட்டிங்கன்னா நான் கொத்தனார போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த ஃபீல் பிடிக்கும். சரி வாங்க வீடியோ ஃபுல்லாக சுற்றி பார்த்தலாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக அங்கே இருக்குன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஈசிஆர் ரோட்டில் கரெக்டாக ஈஞ்சம்பாக்கமில் இருக்குங்க. நம்ம திருவான்மியூர்லேருந்து வரும்பொழுது
நீலாங்கரை நம்ம புது சிஎம் நம்ம தளபதி விஜய் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க நீலாங்கரைக்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் ஈஞ்சம்பாக்கம். நம்ம ஈஞ்சம்பாக்கம் ஈசிஆர்லேருந்து ரோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது பீச் சைடில் கரெக்டாக ஒரு 300 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. 2 பக்கம் நீங்கள் பார்க்க முடியும். முழுக்க இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. இந்த ஈஞ்சம்பாக்கம் இந்த ஈசிஆர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் அப்படி ஒரு ஜாக்பாட்டுங்க. அந்தளவுக்கு லேண்ட் ரேட்டில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக லேண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கையில் காசே வச்சுட்டு இருந்தாலும் லேண்டு கிடைக்கிறது அவ்வளோ டிமாண்டாக இருக்கிறது. இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரோ பண்ணுற மாதிரி ரோடு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 6 வே லேனாக இந்த ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரோடு நல்லா வைடனாக எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, இப்போவே இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவான்மியூர்லேருந்து அக்கறை வரைக்கும் பிரிட்ஜ் கட்ட போகிறாங்க. அது வந்து அடிக்கலும் நாட்டிட்டாங்க. போன டென்யூரில் அனௌன்ஸ் பண்ண ஒர்க் இப்போ அதுக்குள்ளே ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணி தான் நடந்துட்டு இருந்துச்சு. நான் கூட வரும்போது பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேடியல் ரோடுக்கு பாருங்கள், அந்த ரேடியல் ரோட்டில் துறைப்பாக்கம் வரைக்கும் இப்போ எண்ட் ஆகுது இல்லையா, பல்லாவரத்துலேருந்து வரும்பொழுது அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு பாதி வரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ கூட வரலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக லிங்க் பண்ண போகிறாங்க. எப்படி நம்ம OMR ஈஸியாக லிங்க் ரோடு நம்ம சோழிங்கநல்லூரில் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு லிங்க் ரோடு வரப்போகுது. 50% ஒர்க் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது அந்த கேஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பெண்டிங் இருந்தது. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் அந்த துறைப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி வைஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள், என்னோட அண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்க. அண்ணா அவங்க ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் நின்று தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். டோட்டலாக 1324 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1324 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. நார்த் ஃபேசிங் லேண்ட் ஏரியா. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ரோடு இருக்குது, பேக் சைடில் சவுத் சைட்லேயும் உங்களுக்கு ரோடு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பக்கமுமே நீங்கள் வெளிச்சம் வர மாதிரி வீடை நல்லா பிளான் பண்ண முடியும். ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் எங்கேனாலும் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் பில்டரும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நல்லா நோட்டபுளாக தனித்துவமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்பராக அப்ரூவ்ட் லேண்ட் ஏரியா, பட்டா லேண்ட். ஏன்னா ஈஸியாக இந்த பீச் சைடு அப்படின்னும் பொழுது நீங்கள் யோசிப்பீங்க. ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி தான் வீடும் கட்டியிருக்கிறாங்க. 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில். கிரவுண்ட் லெவலில் ஒரு 2 BHK இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெவலில் டியூப்ளெக்ஸ் 3 BHK இருக்குது. நான் உங்களுக்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இந்த மெயின் கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 3 மெயின் கேட் இருக்குங்க. அதாவது 2 விக்கெட் கேட் இருக்குது, ஒரு கார் பார்க்கிங் கேட் இருக்குது. இது வந்து ரெண்டலுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ட்ரிக்கு செப்பரேட்டாக ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்குது. இந்த டிசைனும் நல்லா இருந்தது. ஃப்ளோரிங் எல்லாமே உங்களுக்கு கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன கார்டனிங் பர்பஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரேம்ப் தாண்டின உடனே 2 காருக்குள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாபாத் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஷாபாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண அப்படியே பாலிஷ் தான் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல் இருக்குது. இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் போர் வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபியூச்சரில் கனெக்டிவ் வந்துடும். இந்த கடையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சரில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பில்டர் வந்து சம்பும் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் இருக்குது. 3 ஃபேஸ் EB லைனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டல் போர்ஷனுக்கு செப்பரேட்டு ஒரு லைனும் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ரெண்டல் போர்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓனர் போர்ஷனை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் இருக்குது. ஹேண்டில் MSல பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கேட் இருக்குது ஓனரோட என்ட்ரிக்காக. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கூட படித்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு இங்கேயும் டெரக்கோட்டா ஜாலி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. காத்தோட்டம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் லெவல் வந்த உடனே ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு காரிடாருங்க. இந்த காரிடாருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய மெயின் டோர். இந்த மெயின் டோர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாச்சு வசந்த் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல ஒரு திக்கரான மெயின் டோர் நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்லேயும் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. லேண்டை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்லேயும் நார்த் ஃபேஸிங் லேண்ட் இது. உங்களுக்கு பேக் சைட்லேயும் சவுத் ஃபேஸிங்கில் ரோடு இருக்குது. அது வந்து கனெக்டிவிட்டி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கட்டினது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பேஸ் பண்ணி தான். பயோமெட்ரிக் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம், கார்டு வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம், பாஸ்கோடு வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ஃப்ளோர் லெவல்லேருந்து மேலே ரைஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். வாஸ்து முறைப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் வசந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வில் நீங்கள் வந்து ஒரு சோஃபா இன்டீரியர் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ் ஏரியாவில் ஒரு டிவி யூனிட் இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பும் இருக்குது. நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே இது டைனிங் ஏரியா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சைட் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு MSல கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம பால்கனி வந்தோம் இல்லையா, அதை ஃபேஸ் பண்ண மாதிரி 1 சைடு UPVC விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. கொசோலையோட இருக்குது. இந்த விண்டோயினுடைய ஃப்ளோரில் கிரெனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு GM பிராண்டில் இருக்குது.
நம்ம இது லிவிங் தாண்டின உடனே ஓப்பன் கிச்சன். இன்கேஸ் நீங்கள் கவர்ட் கிச்சனாக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் இது கவர்ட் கிச்சனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரே கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்பில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது, கொசைலோட இருக்குது. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த கிச்சன் ரொம்ப சூப்பராக வரும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்கிறது. உங்களுக்கு சி டைப் லாஃப்ட்டுங்க இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, அப்படியே ஒரு சி டைப் லாஃப்ட்டு. உங்களுக்கு கிச்சனில் சிங்க் ஏரியா செப்பரேட்டாக பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாகுவார் பிராண்ட் தான். இந்த சிங்க் கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் கலருக்கு ஏற்ற மாதிரி கிரே கலர்லேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்குங்க. செப்பரேட்டாக சர்வீஸ் ஏரியாவில் ஒரு சிங்க் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்பியில் சிங்க் கொடுத்துட்டு ஜாகுவார் பிராண்டில் டேப் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வாங்கினவே பின்னாடியும் ரோடு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ஏரியா தான். நல்லா நீட்டாகவே இருக்குது. வாவ். ஓகே, இங்கே வந்துடுங்க. இந்த சர்வீஸ் பால்கனி திறந்த உடனே ஆப்போசிட்டில் ஒரு டேப் இருக்குங்க. இந்த டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு 4 feet வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மழை பெஞ்சால் தண்ணி படாமல் இருக்கிற மாதிரி இந்த ஹேண்டில் ஒர்க், இந்த பிரிக் ஒர்க் வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே முக்கியமான விஷயம் எம்எஸ்ல கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில் பிரிக் ஒர்க்லையும் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் கிரானைட்டில் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஜிஎம் பிராண்டில் இருக்குது. ஜாகுவார் பிராண்ட் டேப்ஸ், இன்லெட் அண்ட் அவுட்லெட்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு நான் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கேமரா இங்கிட்ட அங்கிட்டு ஏதோ பண்ணி இதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டில் இங்கே வந்து உங்களுக்கு கவுண்டர் டாப்போட நீங்கள் வாஷ் பேஷன் வேணும்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்க முடியும். இன்டீரியர் ஒர்க் அடிஷ்னலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தான் பண்ணிக்கணும். இந்த லிவிங் கம் டைனிங்கில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடித்த பகுதி என்னென்னா, இந்த வீட்டில் எனக்கு பிடித்த பகுதி இதுதான், கோட்டையார். இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியாவோட கிரானைட் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே மேலே பாருங்கள், ஒரு ஐசீலிங்கோட சென்டரில் கிளாஸ் கொடுத்து டெரக்கோட்டா ஜாலி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சேஃப்டிக்காக எம்எஸ்ல கிரில் ஒர்க்கும் இருக்குது. அந்த டெரக்கோட்டா ஜாலிக்கு இன்பிட்வீன்ஸ் எல்லாத்துலேயுமே. ஆக்சுவலாக அந்த கிளாஸ் ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளே ஏறி நிற்கலாம், உங்களுக்கு உடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறாங்க. நான் கூட உங்களுக்கு மேலே போய்ட்டு காமிக்கிறேன். இந்த கோட்டையாட்டில் கொஞ்சம் UPVC விண்டோ கிரிலோட இருக்குது, கொசோலையோடு இருக்குது, ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்டோக்கு இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம லிவிங் ரைஸ் ஆகுது இல்லையா, அதுலேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு பெட்ரூம் இருக்குது. 2 UPVC விண்டோஸ் வித்களோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. சிட்டிங் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். பின்னாடியும் ரோடு இருக்குது அப்படின்றதுனால இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெளிச்சமே கிடைக்கும். பக்கத்தில் எந்த ஒரு வீட்டினுடைய விண்டோவும் உங்களுக்கு வந்து ப்ரைவசி விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது. இந்த பக்கமும் ஒரு விண்டோ இருக்குது. நம்ம பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாக இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணிக்கணும். இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமுக்குமே இதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வாக்கிங் வார்ட்ரோப்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பார்த்துருக்கு. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. ரெயின் ஷவர் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வால் மோடிசன் கிளாஸட் பிஸ்னஸ் ஜாகுவார் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது, அதுவும் ஜாகுவார் பிராண்ட் தான். இங்கே வந்து இந்த வாலில் வந்து ஒரு ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதில் வந்து லைட் கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. முக்கியமாக இந்த பாத்ரூம் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூம்லையும் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா சொன்னேன் இல்லையா, அப்படி வாங்கினேன். இங்கே வந்து ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் இங்கே இருக்கிறதே தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் லெவல் போகலாம். இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி ஆகணும், பொதுவாக 3 feet கொடுக்குற இடத்துல இது ஒரு 3 அடி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு வைடரான ஸ்டெப்பாக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியுமோ. இங்கே பாருங்கள், உங்களோட மெமரபிள் திங்ஸ் ஏதாவது நீங்கள் இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கவர்ட் விண்டோ இருக்குது. UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஐசிலிங் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே ஒரு பேசேஜுங்க. இங்கேயும் வந்து ஹேண்டில் உங்களுக்கு எம்எஸ்லேயே ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசோலியோட இருக்குது. ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாக்கெட் ப்ரொவிஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மெயின் ரோட்லேருந்து உள்ள வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சாக்கெட் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சாக்கெட் இருக்கா, அங்கே ஒரு சாக்கெட் இருக்கா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம 2-in-1 சுவிச்சஸ், நம்ம படுத்துகிட்டே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. இங்கே நம்ம கார்ட் போடுறோம்னா இங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் ரோடு திறந்து உள்ள வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் சுவிச்சஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டிவி யூனிட்டுக்கு 1 2 3 4 சாக்கெட்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த வீட்டின் ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ஷனில் அதை நான் பார்த்தேன். நீங்கள் பொதுவாக வெளியில் ஒரு பெரிய பிராண்ட் பில்லட்டை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் அடிஷ்னல் நீங்கள் கேட்க அடிஷ்னல் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாகும். அதுக்கு நானே பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே நம்மளுக்கு ஆகும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா பில் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இங்கே இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். டைம் சேவிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு இதுக்கெலாம் வந்து அடிஷ்னல் கிடையாது அப்படின்ற மாதிரி பில்லர் சொல்லியிருந்தாங்க.
இந்த பெட்ரூமில் ஒரு ஆஃப் செட், இந்த ஆஃப் செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா. உங்களுக்கு இங்கே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பார்த்துருக்கு. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், வாஷ் பேஷன் இருக்குது ஜாகுவார் பிராண்டில், வால் மிக்ஸ் இருக்குது ஜாகுவார் பிராண்டில். உங்களுக்கு இந்த இங்கே வாங்கினவே ஃப்ளோர் ட்ரெயின் கூட பாருங்களேன், நல்ல டிசைனாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்க ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. முக்கியமாக 3 அட்டாச் பார்த்துக்குமே வேறு டைல்ஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த காமனில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதோட டைல்ஸ் வந்து இந்த அட்டாச்சில் ஏதாவது 2 இருக்குன்னா அதில் ஒன்றுத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து 3 பாத்ரூமுக்குமே செப்பரேட்டாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே பக்கத்தில் இது பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித்துக்களோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள் டிவி யூனிட்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் இங்கே தான் பண்ணிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஃபேன் லைட் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் கிடையாது. உங்களுக்கு பின்னாடி ஒரு டெரஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். பீச் வியூ இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூம் அட்டாச் பாத் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வால் மிக்ஸ் வாஷ் பேஷன் இருக்குது. வால் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. இந்த பேசேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது வந்து டெரஸ் ஏரியா. இந்த டெரஸில் உங்களுக்கு எம்எஸ்ல கிரில் கொடுத்துருக்குறாங்க, சேஃப்டி டோர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் இந்த கேரளா ஓடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கேரளா ஓடு கூட நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு சிட்டிங் ஏரியாவாக இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் நல்ல ஒரு சில் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு வாட்டர் அவுட்லெட் இருக்குது. நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். இதாங்க நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பீச் சைடு அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு துரு பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் தான் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டெப்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்ட் ஒர்க் இருக்குங்க. இதுதான் நான் சொல்லியிருந்தது. டக்குன்னு வாங்க. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோவிந்தசாமி, தலையிலாத்தான் குதிக்கப் போகிறேன். இங்கே பாருங்கள், டஃபன் கிளாஸு நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கூட நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கால் நடுங்குது வசந்த் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு. ஆக்சுவலாக என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. இங்கே பாருங்கள், பீச் வியூ இருக்குது பாருங்கள். அதை பார்த்தியா? அப்போ வந்து சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது பீச் சைடில் ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு லேண்டும் அப்ரூவல் இருக்குது, லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்கணும், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆஷிர்வாத் பிராண்டில். உங்களுக்கு ஒன்று வந்து சம்ப்லேருந்து வர மாதிரி லைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2த்தையுமே செப்பரேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றாவே இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. கீழே இருந்த வெயிலுக்கு மேலே வந்து நின்ன உடனே அப்படியே இருக்குது. என்னதான் வெயில் அடித்தாலும் கொஞ்சம் காற்று ஜில்லுன்னு அடிக்குது. ஒரு வாரமாக மழை பெய்யுது. பரிதாபங்கள் ப்ரோ, எப்போ சன் பரிதாபங்கள், அதாவது சூரிய ஒளி பரிதாபங்களும் வீடியோ போட்டாங்களோ அப்படிலேருந்து மழை பெய்யுதுங்க. ஓகே, வாங்க கீழே போய் ரேட்டை பார்ப்போம். முக்கியமான விஷயம், நான் இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷனை பற்றி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா. இங்கேயே ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சேஃப்டியாக உங்களுக்கு கிரில்லும் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்த கவர்ட் கார் பார்க்கிங்கில் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஏரியா. அது எதனாலனா உங்களுக்கு அந்த 2 BHK காட்டணும் இல்லையா, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். இந்த கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா EV, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் பார்க்கலாம், போர்ஷன் பார்ப்போம். நார்த் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குங்க. 2 ஸ்டெப்ஸ் தாண்டின உடனே மெயின் டோர் தாண்டி உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஹால் இருக்குங்க. இந்த ஹாலில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 800 ஸ்கொயர் ஃபீட், மொத்தமாக 3000 ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க இல்லையா. இந்த பில்டிங்கே மொத்தமாக 3000 ஸ்கொயர் ஃபீட், அதில் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த 2 BHK போர்ஷன் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங் ஒரு L டைப்பாக இருக்குங்க. அதோட சேர்த்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாப் கிரானைட் இருக்குது, வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் இருக்குது, பேக் சைடில் ஒரு விண்டோ இருக்குது. உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. சூப்பர். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தப்பாக நினச்சேன். சரி, பேக் சைடில் ரோடு இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு கொட்டி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைட்லையும் செட் பேக் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு ரெண்டுக்கு விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மொத்த பில்டிங் வாங்கிட்டு தான் ரெண்டுக்கு விடணும், சரிங்களா. உங்களுக்கு வந்து 25,000 to 30,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிடைக்கும் வசந்த் அப்படின்ற மாதிரி பில்டர் சைடில் சொல்லியிருந்தாங்க. 30,000 வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறதா பில்டர் கிளைம் பண்ணியிருந்தாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் காமன் பாத் இருக்குங்க. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் பேரியர் பிராண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் செட் பண்ணிட்டு ஒரு பிரிக் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க இல்லையா, லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சோப்ஸ் எல்லாம் இங்கே வைக்கும்போது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கும். வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது பேரியர் பிராண்டில். இங்கே வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம், 1 சைடு PVC விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. ஃப்ளோரில் கிரானைட் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் கடப்பா கல்ல பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இங்கேயும் ஒரு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது.
இந்த பெட்ரூம்க்கு அப்படியே பக்கத்தில் இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் பெட்ரூம் சொல்லியிருக்கணும். எதனாலனா இந்த பெட்ரூமில் தான் அட்டாச் பார்த்துருக்கு. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு கடப்பாக்கல்ல பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. உங்களுக்கு சுவிட்சஸ் எல்லாமே சேம் GM பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பார்த்துருக்கு. சீலிங் வரைக்கும் வாண்டேஜோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த காமன் பாத் மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டர் ஆஸ்கிங் ரேட் 3,10,00,000. இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் அடிஷனலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். ஈஸியாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போவே நீங்கள் எதனால் இந்த வீடியோ வாங்கணுன்றதை முடிவு பண்ணியிருப்பீங்க. இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அடிஷனலாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே லேண்ட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்குங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டே இன்றைக்கி கிடையாது. நீங்கள் கையில் காசே வச்சிருந்தா கூட இன்னைக்கு இங்கே லேண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்கிறது. இன்னொன்று இங்கே லேண்ட் எல்லாமே ஒரு 2 கிரவுண்டு 1.25 கிரவுண்டு அந்த மாதிரி ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டி வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. இந்த வீட்டையை நீங்கள் சொந்தமாக்குங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் மீட்டிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப்பில் இன்ஜினியர் வசந்த்.